அப்ப சரி, இப்பவே தயாராகு. ஓகே. கிரிலான், நான் வந்துட்டேன். அந்த கலையையும் நீங்க கத்துக்கிட்டா எந்த ஆபத்தும் உங்களை நெருங்கவே முடியாது. அப்ப உங்களால இது எல்லாத்தையும் செய்ய முடியுமா என்ன? கண்டிப்பா என்னால செய்ய முடியும். இன்னும் அட்டகாசமா தான் இருக்கு. ஆனா குனிஞ்சு உங்க காலை பாருங்க. நான் என்னதான் கவனமா இருந்தாலும் அப்பப்போ என் கவனமும் சிதறுது. அதுக்கு சின்ன பசங்க கூட சண்டை போட்டு போட்டு எனக்கு களைப்பா இருக்கு. ஆனா நீங்க இங்க வந்து எல்லார்கிட்டயும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. ஒரு சாதாரண புட்டிங் டீ இப்படி போட்டு புரட்டி எடுக்கிற. என்ன புட்டிங்? நான் சொன்னேன், நீங்க நினைச்சா எப்ப வேணும்னாலும் அந்த புட்டிங்க சாப்பிடலாம். ஆனா நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒன்ன டேஸ்ட் பண்ணதே இல்ல. அது இனிப்பா இருக்குமா, திக்கா இருக்குமா, இல்ல லைட்டா இருக்குமா, சாஸ் இருக்குமா, அது டேஸ்டா இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்குமா, அட்டகாசமா, பயங்கரமா இருக்குமா, இது எதுவுமே எனக்கு தெரியாது. அதோட பிளேவர் நல்லா ருசியா இருக்குமா, இல்ல அதுல பிளேவரே இருக்காதா, அது மாய்ஸ்டா ரொம்ப ஃபிளஃபியா இருக்குமா, இவ்வளவு விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனா எனக்கு எதுவுமே தெரியல. நம்ம இப்ப பயிற்சி பண்ணிட்டு இருக்கான். ஆனா மத்த சைன் மாதிரி இல்லாம வெஜிடா தான் தன்னுடைய ஃபேமிலியவே விட்டுட்டு வீஸ் கூட ட்ரைனிங் பண்ண 6 மாசம் போயிட்டாரு. இந்த 6 மாசத்துல அவரோட ஒய்ஃப் அப்புறம் குழந்தைங்களை பத்தி யோசிக்கவே இல்ல. அவன் என்ன பண்ணா? அது கோகு. அது கேக்கராட். கோகு அப்பா வந்துட்டாரு. அப்பா ஒரு வழியா இவ வந்துட்டானா? லேட்டா வரலன்னா அது கோகுவே கிடையாதே. பால்மா, உங்களுக்கு என்னோட பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அதெல்லாம் சொல்றதுக்கு இது சரியான நேரம் கிடையாது கோகு. புரியுது, என்ன மன்னிச்சிருங்க. இன்னொரு விஷயம், உங்களுக்கு பர்த்டே கிஃப்ட் வாங்க மறந்துட்டேன். அப்புறம் கேக்குறது தப்பா நினைச்சுக்காதீங்க. இன்னையோட உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? இப்ப என் வயசு உனக்கு ரொம்ப முக்கியம். கிட்ட ட்ரெயின் ஆகுறதுன்னு தெரிஞ்சதும் நான் கிளம்பி வந்துட்டேன். ஆனா வரதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லணும்னு தோணலையா உனக்கு? எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. என்ன பாக்குற? உண்மையிலேயே நீ வந்து 6 மாசம் தான் ஆகுதா? ஏன்னா உன் பவர் பயங்கரமா இருக்கே. நான் இத விளையாட்டுக்கு சொல்லல, நீ கண்டிப்பா என்ன தோக்கடிச்சிருவ. நான் உன்னோட பலத்தை பத்தி மட்டும் சொல்லல, உன்னோட கீயே வித்தியாசமா இருக்கு. உண்மையை சொல்ல போனா உன்னை என்னால அடையாளமே கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு காரணம் ஏப்ரானா கூட இருக்கலாம். வாவ், இவர் சக்தி வாய்ந்தவர் தான். ஆனா தூங்கும் போது பார்க்க முடியல. எப்படி இருக்கீங்க லார்ட் வீரஸ்? உங்களை பார்த்ததுல சந்தோஷம். எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம். எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்து. இத பார்க்க கொடுத்து வச்சிருக்கணும். சந்தோஷமா இருக்கு. குறுக்க நிக்காத போ. என்ன விளையாடிட்டு இருக்கீங்க? நீங்க ஒரு கிரேட் காய் தெரியும்ல? இல்ல. ஏய், எதுக்காக இப்படி குறுக்க நிக்கிற? என்ன பண்றீங்க? பாரு, விண்கல் வருது. நீங்க நல்லா சண்டை போட்டீங்க. புரியல, என்ன சொன்னீங்க? ஏண்டா இத பார்த்தோன்னு கண்டிப்பா வேதனைப்பட போறேன். பூச்சியை பார்த்துட்டு இருக்காரா? அதெல்லாம் புனிதமான பீட்டில்ஸ் தெரியுமா? அப்படியா? அப்போ நீங்க பேசாம அந்த வெண்கல்லையே நல்லா பாருங்க. தூங்கிட்டு இருக்காரு. சரி, நாம என்ன பண்றது? அவரு திரும்பி படுக்கிற வரைக்கும் நாம கண்டிப்பா வெயிட் பண்ணணும். வந்த முதல் நாளே பிரச்சனையா? ஹே, எப்படி இருக்கீங்க வீஸ்? இது கொஞ்ச நேரம் பாத்துக்கிறீங்களா? நீ